சீமான் நேரில் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி சொன்ன அந்த வார்த்தைதான் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது அவர் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பரப்பி வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறாக பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சீமான் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு தொடர்பாக சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு விசாரணை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி விஜயா முன்னிலையில் விசாரணை நடந்தது. இந்த வழக்கில் சீமான் நேரில் ஆஜராகவில்லை என்பதால் வழக்கை நீதிபதி விஜயா இன்று மாலை 5 மணிக்குள் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த வழக்கு தொடர்பாக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் நேரில் ஆஜராகினார். சீமான் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் சீமான் ஏற்கனவே வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டதால் இன்று வர முடியவில்லை, நாளை சீமான் ஆஜராவார், எனவே வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைக்குமாறு வேண்டுகோள் வைத்தார். வருண்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் வழக்கின் எதிரியான சீமான் சினிமா பார்க்க செல்கிறார், கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார், ஆனால் நீதிமன்ற மாண்பு என்னவென்று தெரியாமல் உள்ளார் என குற்றம் சாட்டி வாதித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயா வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்து நாளை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிஐஜி வருண்குமார் கூறுகையில், சீமானுக்கு நீதிமன்ற மாண்பு தெரியவில்லை, அவர் நீதிமன்றத்தை மதிப்பதில்லை, நாளை அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அவர் நாளையும் ஆஜராகவில்லை என்றால் உரிய நடவடிக்கையை நீதிபதி எடுக்க உத்தரவிடுவார் என்று தெரிவித்துள்ளார்.